மகாபாரத போருக்குப் பின் 36 ஆண்டுகள் நீதியுடன் ஆட்சி செய்த பாண்டவர்கள் ஒரு நாள் எல்லாவற்றையும் விட்டுச் செல்ல முடிவு செய்தார்கள். யுதிஷ்டிரர் சொன்னார், இனி நம் பயணம் சொர்க்கத்தை நோக்கி. இமயமலை பனி வழியே அவர்கள் நடந்தார்கள். அவர்களுடன் ஒரு நாய் மட்டும். முதலில் விழுந்தார் திரௌபதி, அன்பில் பாகுபாடு கொண்டதால். சகதேவன் விழுந்தார், அறிவின் அகந்தை. நகுலன் விழுந்தார், அழகின் பெருமை. அர்ஜுனன் விழுந்தார், வல்லமை மீதான நம்பிக்கை. பீமனும் விழுந்தார், பலத்தின் அகந்தை. இறுதியில் யுதிஷ்டிரர் மட்டும் நாயுடன். வானத்திலிருந்து இந்திரன் தோன்றினார். ரதத்தில் ஏறி சொர்க்கம் வா. யுதிஷ்டிரர் மறுத்தார், இந்த நாயை விட்டுவிட்டு நான் வரமாட்டேன். அந்த நாய் தர்மதேவனாக மாறியது. பலமல்ல, அழகல்ல, அறிவல்ல, அறமே கடைசி வரை நம்முடன் வரும். அனைவரையும் இழந்தும் தர்மத்தை விடாத யுதிஷ்டிரர் இறுதியில் உடலுடன் சொர்க்கமடைந்தார்.